வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு யூடியூப் உரையோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்சது தான் இது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஞான விளக்கம் பத்தின ஒரு உரை இது. இதுல ஆன்மீகம், அப்புறம் அறிவியல் மாதிரி தோன்ற சில விஷயங்கள், அதாவது இந்த ஃபோட்டான் கதிர்கள், சூரிய புயல்கள், அப்புறம் வள்ளலார் சொன்னதா சில கருத்துக்கள், இதையெல்லாம் இணைச்சு பேசுறாங்க. ஆமா. குறிப்பா அந்த 2024, 2025 காலகட்டம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இதுல சொல்றாங்க? இது நம்மள எப்படி பாதிக்கலான்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ம். அறிவியல், ஆன்மீகம், தீர்க்க தரிசனம்னு சொல்லப்படுற விஷயங்கள். இதை எல்லாத்தையும் இந்த உரை எப்படி இணைக்குதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல முயற்சி பண்றோம். அதாவது போட்டான்னா என்னன்னு இவங்க சொல்றாங்க, வள்ளலாரோட கணிப்புன்னு எதை சொல்றாங்க, இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும்னு சில பரிந்துரைகள், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இதுல. சரி, முதல்ல இந்த போட்டான் கதிர்கள். பொதுவா நாம போட்டான்னா ஒளியோட அடிப்படை துகள்னு அறிவியல்ல படிப்போம் இல்லையா? ஆமா. ஆனா இந்த உரையில இத இறை துகள்கள்னு சொல்றாங்க. அன்பு, கருணா, தர்மம் இதெல்லாம் நமக்குள் இருந்தா இந்த துகள்கள் அதிகமாகும், உடம்பே ஒளிரும், மத்தவங்க மேலயும் ஒரு நல்ல தாக்கம் வரும்னு சொல்றாங்க. ம். டெலிபதி மாதிரி சக்திகள் கூட வரலான்னு சொல்றாங்க. இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமாம். இந்த கருத்தோட சேர்த்து தான் இப்போ சமீபத்துல வந்த சூரிய புயல்களையும் இந்த உரை இணைச்சு பாக்குது. ஓ, அப்படியா? ஆமாம். மே 2024ல வந்த புயல் 1989க்கு பிறகு வந்ததிலே ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, செய்திகள்ல பார்த்தோம். அது நம்ம தகவல் தொடர்பு, கரண்ட் சப்ளை இதையெல்லாம் பாதிக்கலாங்கிறது ஒரு பக்கம். சரி. ஆனா இன்னொரு பக்கம் இந்த உரை இத ஒரு தெய்வீக மாற்றத்துக்கான கருவியா பாக்குது. தெய்வீக மாற்றமா? இங்கதான் வள்ளலார் வராரு இல்லையா? கரெக்ட். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் பத்தி பேசுறாங்க. அவர் ஒளி உடலா மாறி இப்போ ஃபோட்டான் கதிர்களா பூமிக்கு வரதா ஒரு கருத்து இதுல சொல்லப்படுது. இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. அது மட்டும் இல்ல, அவர் 1874ல சொன்னதா சொல்ற 2½ கடிகை, அது பழைய கால அளவு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம்னு வச்சுக்கலாத, 150 வருஷமா கணக்கிட்டு சரியா 2024 2025 காலகட்டத்தோட பொருத்தி பார்க்கறாங்க. ஓஹோ, அந்த 150 வருஷ கணக்கு இது தற்செயலா இருக்குமா இல்ல நிஜமாவே தீர்க்க தரிசனமா? இந்த உரை இது தீர்க்க தரிசனம்னு தான் ஆணித்தரமா சொல்லுது. இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப இந்த 2024 2025 காலகட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்றாங்க? இந்த உரைப்படி இது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக முக்கியமான நேரம், ரொம்ப பவர்ஃபுல்லான டைம்னு சொல்றாங்க. எப்படின்னா? அதாவது இந்த நேரத்தை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா பல வருஷம் முயற்சி செஞ்சு கிடைக்கிற பலன் இந்த குறுகிய காலத்துல கிடைக்குமோ. அப்படியா? அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க? முக்கியமா 3 விஷயம் சொல்றாங்க. சேவம் மனப்பான்மை, அதாவது சர்வீஸ், அப்புறம் ஒழுக்கம், டிசிப்ளின், கடைசியா கருணை, கம்பேஷன். இது 3 முக்கியம்னு வலியுறுத்துறாங்க. ஆமா, அந்த சேவை செய்யாமல் ஞானம் இல்லைங்கிற பாயிண்ட் நல்லா அழுத்தமா சொல்லப்படுது. அப்புறம் ஒழுக்கம், உண்மை பேசணும், பற்று இல்லாம இருக்கணும். அதாவது இந்த உலக உறவுகள், சொத்துக்கள் மேல ஒரு பெரிய பிடிப்பு இல்லாம இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது, இதையும் சொல்றாங்க. ஆமா. அதே மாதிரி எல்லா மதங்களுக்கும் பொதுவான சில கருத்துக்களை சுட்டி காட்டுறாங்க. குறிப்பா தர்மம் செய்யறது, அதாவது மத்தவங்களுக்கு கொடுக்கறது. சரி. இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாத்துலயும் இது இருக்கு இல்லையா? இறைவன் ஒருத்தர் தான், அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் பார்வையும் இதுல இருக்கு. தியானம் பத்தியும் சொல்றாங்களா? ஆமா, தியானம் செய்யறது, அப்புறம் ஞானிகளோட ஜீவசமாதிகளுக்கு போறது பத்தியும் சொல்றாங்க. கோவில்களை விட ஜீவசமாதிகள் சக்தி வாய்ந்ததுன்னு இந்த உரை சொல்லுது. பிரபஞ்ச ஆற்றலோட இணையறது பத்தியும் பேசுறாங்க. இதுல ஏன்னு கேள்வி கேட்கறது பத்தி ஒரு கருத்து வருது, அது என்ன? அது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது எதுவா இருந்தாலும் அப்படியே நம்பாம ஏன் இப்படின்னு கேள்வி கேட்டா தெளிவு கிடைக்கும்னு சொல்றாங்க. சரிதானே. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல கருணைதான் ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா, வெறும் தவம் பயிற்சிகள் மட்டும் பண்ணா போதாது, கூடவே கருணை இல்லைன்னா ஈகோ, அதாவது அகங்காரம் வந்துடும்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மிகச்சரியா. கடைசியா இந்த உரையோட மொத்த சாராம்சம் என்னன்னா, ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்றாங்க. என்னது? எல்லோரையும் தன் உயிர் மாதிரி நேசிக்கிறது, லவ் எவ்ரிஒன். இதுதான் எல்லா கதவுகளையும் திறக்கிற சாவி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி இதுதான்னு சொல்றாங்க. தர்ம வழியில வாழ்ந்தா போதும், வாழ்க்கையோட நோக்கம் தானா நிறைவேறும்னு இந்த உரை சொல்லுது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த கருத்துக்கள், ஃபோட்டான் கதிர்கள், சூரிய புயல்கள், வள்ளலார் சொன்னதா சொல்ற விஷயங்கள், இந்த காலத்தோட முக்கியத்துவம், இதெல்லாத்தையும் இணைக்கிற இந்த பார்வை நிச்சயமா கொஞ்சம் ஆழமானதுதான்.
வழக்கமான பார்வையிலிருந்து மாறுபட்டிருக்கு. ஆமா. இதுல உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த 2024 2025 காலகட்டம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்புன்னு இந்த உரை திரும்ப திரும்ப சொல்லுது. தியானம், சேவை, ஜீவசமாதி தரிசனம்னு பல வழிகள் சொல்லப்பட்டாலும் கடைசில எல்லாரையும் அன்பு செய்யுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான திறவுகோல்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்போ மத்த சிக்கலான பயிற்சிகள் எல்லாத்தையும் விட இந்த ரொம்ப எளிமையான கருணைய மட்டும் மையமா வச்சு செயல்பட்டா இந்த மாற்றத்துக்கான காலத்தை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.